ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் பிரியா. வாங்க, ஒரு அடிபுலியாயிட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு அயில மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, கடுகு, வெந்தயம். கடுகு போடுறேன், வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது கூட இஞ்சி, துருவி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போடுறேன். தக்காளி பழம், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க, வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு நாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ 1.5 கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் மிளகுலாம் சேர்ந்துருக்கு, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் கமராமல் இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குன இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆறினோன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்து பார்க்குறேன். இந்த மசாலெல்லாம் ஆறுறதுக்குள்ளே நாம் மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கின மசாலா எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வாசம் நல்லா வரும். வாசம் வரும்போது வதக்கி எடுத்துக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. நான் அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன், அதனால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பாக இருந்ததுனால அரைக்கும் போதே இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா இந்த மசாலாவோடு சேர்த்து நீங்கள் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் போட போகிறோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது. நல்ல வாசனையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும், டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு சுவையான கேரளா டைப்பில் ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.